நாட்டில் நிலவிய யுத்தம் நிறைவு பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் வடுக்கள் இன்னும் நீங்காதுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். யுத்தத்தினால் பலர் தமது சொத்துக்களையும் உடைமைகளையும் இழந்து அந்த நீங்காத நினைவுகளோடு தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறு வாழும் ஒரு பெண் தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று பதிவு செய்கிறது. வடபகுதியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் பலர் தொடர்பில் நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டு வருகின்றோம். முல்லைத்தீவு ஒலுமடு பகுதியில் வாழ்க்கை போராட்டத்துடன் போராடி வரும் ஒரு பெண் தொடர்பாக இன்றைய தினம் தகவல்கள் பதிவு செய்கின்றோம். அழகு ராஜேஸ்வரி 2009 ஆண்டு காலப்பகுதியில் இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சுதந்திரபுரம் பகுதியில் அவரது கணவர் காணாமற் போயுள்ளார். அன்றிலிருந்து தனது கணவர் உயிருடன் உள்ளாரா இல்லையா என்ற உள்ள போராட்டத்துடன் இவர் வாழ்ந்து வருகின்றார். பாடசாலை செல்லும் 4 பிள்ளைகளின் தாயான அழகு ராஜேஸ்வரியின் ஒரே கனவு தனது பிள்ளைகளை சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதேயாகும். சமூக பொருளாதார கஷ்டங்களுக்கு மத்தியில் தமது பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்காக விவசாயம் உள்ளிட்ட கூலி தொழில்களில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். எனது கணவர் வரைக்குள்ள காணாம போயிட்டேன். எல்லா இடமும் தெரிஞ்சு ஒரு இடமுமே கிடைக்கல. 4 பிள்ளைகளையும் படிப்பிக்கிற செலவுல இருந்து சாப்பாட்டுக்கு எல்லாமே கஷ்டம்தான். கூலி வேலைக்கு போய் தான் பிள்ளைகளையும் படிப்பிக்கணும், சாப்பாட்டுகளுக்கு வேண்டி கொடுக்கணும். இப்படி இருக்கைகள் எங்களுக்கு தண்ணிக்கு தான் ஆக பிரச்சனையா இருக்கு. இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தமது வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரினதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.